அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதை தெரியும் முதற்கண் எனது அண்ணனும் என்னுடைய சிறந்த வெண்டாருமான டைரக்டர், நடிகர், இலக்கியவாதி, நம்பிக்கை நாயகன், எனது அன்பு சகோதரர் திரு சேரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களுக்கு குறிப்பா மாமதுரைக்கு பக்கபலமாக இருக்கின்ற எனது மகன் நிறுவனமான JK முத்து அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய நண்பர், என்னுடைய மாமா மாப்பிள்ளை, பன்முகம் கொண்ட ரவரச நாயகன் திரு சம்பத்குமார் அவர்களை வருக வருக என்று வழங்கிறேன். எதுனாலும் சரி, எந்த நிகழ்ச்சினாலும் சரி, நான் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்று என்னுடைய போர்ப்படை தளபதி திரு சுப்பிரமணியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எல்லாத்துக்கும் மேலாக நமது மாமதுரையின் அடையாளம் எனது அன்பு சகோதரர் திரு டெம்பிள்சிட்டி குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இணைச் செயலாளர்கள் திரு கார்த்திகேயன், விஜயராகவன், வேணுகோபால் அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றேன். சிவகங்கை சீமையிலே தத்தெடுத்த தவள் புழுவன் இயற்கை விவசாயத்தை அழியவிடாமல் காப்பாற்றும் இயற்கை விஞ்ஞானி திரு சின்னையா நடேசன் அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவரை பத்தி ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். நேற்று மதியம் இருக்கு இன்னைக்கு திரு சிவகங்கையுடைய மகளிர் மன்ற தலைவி திருமதி கதா அவர்கள் எனக்கு அறிமுகம் செய்து வச்சாரு. இந்த மாதிரி சின்னையா நடேசன் ஒரு இயற்கை விவசாயியுடைய விஞ்ஞானி இருக்கிறார், அவரை வர சொல்லலாமா என்று கேட்டார். ஐயோப்பா, வர சொல்லலாமா என்று கூப்பிடக்கூடாது, அழைத்து வர வேண்டும் என்று சொன்னேன். அவரிடம் தொலைபேசியில் பேசுறதுக்காக முற்பட்டேன். வேலை பளு காரணமாக ஒரு வீடியோ கிளிப்பும் ஒரு ஆடியோ கிளிப்பும் மட்டும் போட்டு, ஐயா இதையே அழைப்புதலாக ஏற்று வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டேன். வந்து விட்டார். அவரும் மகிழ்ச்சி ஐயா. அது மட்டும் இல்லாமல் மாமதுரையினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் என் இரத்த சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். வரவேற்றிக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் வரவேற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கே வேலை முடிச்சிடும், மைக்க கொடுங்களான்றாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் மறந்து போயிடும். சரி, மாமதுரை அமைப்பு என்ன அப்படின்ட்டு முதல் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். மாமதுரையர் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக சோசியல் மீடியாவில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதோடைய அட்மினாக திரு JK முத்து அவர்கள் தொடர்ந்து இருந்தார். இதை சோசியல் மீடியாவில் மட்டும் இருக்க வேண்டாம், கலைப்பணி ஆற்றுவதற்காக தொடங்கப்பட வேண்டும் என்று ஒரு மினி டிஸ்கஷன் வச்சிருந்தோம். அப்ப JK முத்து அவர்கள் இதுக்கு சரியான தலைமை இல்லை, அதனால நான் இதை கலைப்பணி ஆற்றவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. சரி, சரியான தலைமை வரும்போது நீங்க கண்டிப்பா இத கலைப்பணிக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அன்பு கட்டளையிட்டேன். அது ஃபாலோவர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 20-22 பேர் அந்த ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில், எல்லா சோசியல் மீடியாலும் சரி. அப்புறம் திடீர்னு ஒரு தடவை ஒரு நாள்
என் மகன் வந்து கூப்பிட்டு, சித்தப்பா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஸ்டார்ட் அப் டிஎன்ல வந்து ஒரு நிகழ்வு நடக்குது, அதனுடைய சேர்மன் திரு சிவராஜ் ராமநாதன் வந்து வர்றாரு, நீங்கள் வந்துருங்க, அவசியமாக கலந்துக்கிறணும் அப்படின்னாரு. சரி ரைட்டு, ஸ்டார்ட் அப் டிஎனுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லி போனேன். போய் உட்காந்து கொஞ்ச நேரம் எடுத்து எல்லாம் டிஸ்கஸ் ஆரம்பிச்சு விடும்போது, இந்த மாதிரி மாமதுரை அமைப்பை வந்து கலைப்பணியாற்றுவதற்காக தொடங்கப்படுகிறோம், அதனுடைய தலைவர் டாக்டர் திருமுருகன் என்று அறிவிச்சாரு. என்ன என்ன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பேசலாம், அதுக்குள்ள என்னடா ஆரம்பிச்சுட்டாங்கன்ட்டு, இல்லைப்பா திடீர்னு சொல்லாம கூட சொல்லியிருந்தா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு சிக்கிச்சு கிச்சுக்கிட்டு வந்திருப்பேன், நான் தலைவருக்குன்னு ஒரு இதோட வந்திருப்பேன்ல அப்படின்னு. இல்லை சித்தப்பா சர்ப்ரைஸாக இருக்கணும், உங்கள் மேலே ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா தான் இது பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு சொன்னார். அதே போல் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கண்ட்ரியில் நம்ம மாமதுரை அமைப்பை தொடங்கியிருக்கோம். மறுபடி அதை மிக பிரமாண்டமான நிகழ்வில் அதை அறிமுகப்படுத்த போகிறோம். எந்தெந்த கண்ட்ரியில் யார் தலைவர், எந்தெந்த மாவட்டத்துக்கு யார் தலைவர்ன்றது மே மாதத்தில் எங்கள் ஆயூர் அண்ணன் சேரன் அண்ணன் என்னைக்கு அனுமதி வழங்குறாரோ அன்னைக்கு மிகப்பெரிய விழாவை ஆரம்பித்து, அந்த விழாவில் நமது 6 மாவட்டத்தை சேர்ந்த மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 6 மாவட்டத்தை உள்ளடக்கியது தான் மாமதுரை. இந்த 6 மாவட்டத்தில் இருக்கின்ற கலைஞர்களை அனைவரையும் அழைத்து ஒரு சிறப்பான விருது கொடுக்க வேண்டும், மாமதுரை சார்பாக கொடுக்க வேண்டும் என்று இந்த மேடையில் அண்ணனிடம் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றேன். அவர் தேர்வு அறிவிச்சிட்டார்னா இன்னையிலிருந்து அந்த பணியை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து நமது மாமதுரை அமைப்பினுடைய சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் 5 மாதம்லாம் டைம் வேணும். ஏன்னா விசா போட்டு இங்கே வரணும், எல்லாத்தையும் அழைத்து வரணும். வெளிநாடுல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100லேருந்து 120 பேர் வருவதாக சொல்லியிருக்காங்க. அந்த அனுமதி தேதியெலாம் நம்ம சொல்லிட்டோம்னா ரேட்டு கம்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க எல்லா பேரும் வருவாங்க என்பதனை எனது அன்பு அண்ணனுக்கு தகவலாக தெரிவிக்கிறேன். இதே மேடையில் நீங்கள் தெரிவிச்சிட்டிங்கன்னா அதுக்கான பணியை வந்து நாங்கள் நடத்திடுவோம். மாமதுரை என்பது மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 6 மாவட்டத்தை உள்ளடக்கியது தான் மாமதுரை அமைப்பு. இந்த மாமதுரை அமைப்புடைய முக்கிய நோக்கம் சுற்றுலா வளர்ச்சிக்காகவும் தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் மாமதுரையுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இது இயக்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று மாமதுரை அமைப்பு முனைப்போடு செயல்பட்டு இன்று 7க்கு மேற்பட்ட மகளிர் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஒவ்வொரு குழுக்களிலும் குறைந்தபட்சம் 60லிருந்து 70 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து திருமதி லதா அவர்களின் தலைமையில் 1000 பேர் இதை சொல்லி நீங்க போட்டுருங்க. ஒவ்வொரு உறுப்பினரும் லதா மேடம் ஏற்கனவே நாங்கள் லதா மேடம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். உங்க பொறுப்பு தான் அதை சிவகங்கை மாவட்டத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க உங்களுடைய பெண்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு மாமதுரை அமைப்பு தயாராக இருக்கின்றது. சிவகங்கை மாவட்டம் தயாராக இருக்கிறதா என்பதை நீங்க தெரிவித்துக் கொள்ளுங்க, சரிங்களா? ஏன்னா இப்ப மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மகளிர் மன்றம் ஒரு படி மேலதான் வந்திருக்காங்க. இங்க அவங்களே சொல்லுவாங்க, நான் சொல்றதுக்கு இல்லை. குறிப்பா சேரன் தெரிஞ்சதுக்காக சேரன் அவர்களுக்கு ஒரே ஒரு இது சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய் வியாபாரம் படுத்தி என்கிட்ட வந்துருந்துட்டாங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மகளிர் மன்றம் ஒவ்வொரு உறுப்பினரும் 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ற அளவுக்கு
நாங்க உயர்த்தி கொடுத்திருக்கோம். இது பேச்சல்ல, இது செயல். செயல் மட்டுமே மாமதுரை அமைப்பின் நோக்கம். செய்ததை சொல்லி காட்டுவதும் மாமதுரை இயக்கம். ஏன்னா அடுத்தடுத்து இருக்க முடியும். நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பார்த்து அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களும் வளர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தெரிவித்து, நேரம் கம்மியா இருக்க காரணத்தினால கடைசியில் நான் மதியத்துக்கு மேல பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட மைக்கு கொடுத்தா 1 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே 2-3 பேர் என் சிக்னல் காட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய வைப்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு, பேச்சும் குழந்தைகிட்டே இருக்கு. அதனால நடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.